இந்த ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் 4 BHK வில்லாவை வாங்குறவங்களுக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா ரெசார்ட் மாதிரி வீட்லேயே ஹோம் தியேட்டர் வித் மினி பார் செட்டப், ஜிம் ரூம், காரைக்குடி செட்டிநாட் ஸ்டைலில் பார்ட்டி ஹால், செல்ஃபி பாயிண்ட், ஸ்விம்மிங் டப் செட்டப்னு ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படியே இந்த வீட்டை நம்ம வி பில்டர்ஸ் பார்த்து ஒரு பேலஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யங் ஜென்ரேஷன் விரும்புகிற மாதிரியே ஃபுல் ஃபர்னிஷ்டு இன்டீரியர்ஸோட ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ், கிச்சன் ஆக்சசரிஸ், ரெக்லைனர்ஸ்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த வீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான 4 BHK வில்லா பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசார்ட் டைப் வில்லா பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு, காரமடை அடுத்து டீச்சர்ஸ் காலனியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு நியர்பைலேயே லொக்கேட் ஆகிருக்குங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்போவில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்ஸ் வச்சு நல்ல சூப்பர்வான எலிவேஷனோட இந்த டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. வீட்டோட எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஹெவி ஸ்டீலில் ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லான மெயின் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் என்டர் ஆனதுமே இந்த வீட்டோட போர்ட்டிகோ ஒரு XUV அண்ட் 2 வீலர் பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக 16x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லான பேட்டர்னில் ஃபால் சீலிங்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க. டீக் வுட் யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லான பேட்டர்னில் வீட்டோட மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் கிராஸ் பண்ணதுமே இந்த வீட்டோட பியூட்டிஃபுல்லான லிவிங் ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x26. இது ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வில்லாங்கிறனால லிவிங் ரூமோட ரைட் எண்டில் எல் ஷேப் சோஃபா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டீரியர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான டிவி யூனிட், ஃபால் சீலிங் அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்னு நல்லா பியூட்டிஃபுல்லாகவே இந்த லிவிங் ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபைவ் பை 4 சைஸில் நார்த் ஃபேஸிங் வச்சு வாஸ்துப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பூஜா ரூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜா ரூம் தான் இந்த வீட்டோட ஹைலைட்டே. பிராஸ் ஆர்டிஸ்டிக் ஒர்க், கிறிஸ்டல் லைட்டிங், லோட்டஸ், எலிஃபண்ட், சக்ராஸ், மார்பிள் ஸ்டோன் கணபதின்னு இந்த ரூம் ஒரு பேலஸ் ஃபீல் கொடுக்குது. பூஜா ரூமோட ஆப்போசிட்லேயே இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் லொக்கேட் ஆகிருக்கு. நல்ல ஸ்பேஷியஸாக 10x20 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனோட இன்டீரியர்ஸ் அண்ட் ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் காம்போவில் சூப்பர்பான வால் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ், ஹாப், சிம்னி, கேஸ் ஸ்டவ்னு ஒரு கிச்சனுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்டிக் ஸ்டைலில் இந்த வீட்டோட டைனிங் ரூம் அண்ட் டைனிங் டேபிளை டிசைன் பண்ணியிருக்காங்க.
இது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆயிருக்கு. நல்ல ஸ்பேஷியஸாக 16x11 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இந்த பெட்ரூமோட தீமை பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிவி யூனிட், பெட் வித் காட், ஏசி, வார்ட்ரோப்னு எல்லா ஃபெசிலிட்டிஸோட சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பெட்ரூமோட லைட்டிங் அண்ட் ஃபால் சீலிங்கும் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட தீம்லேயே இதோட அட்டாச்டு வாஷ்ரூமையும் பிளான் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு ரூஃப் வரைக்கும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸாக நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாஃப் மூன் ஸ்டைலில் இந்த பெட்ரூமோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற லாஞ்ச் ஏரியா 20x11 சைஸில் அமைஞ்சிருக்கு. வாலில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் லிவிங் ரூம் மாதிரியே பியூட்டிஃபுல்லான ஃபால் சீலிங்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. 11x16 சைஸில் இதுவுமே ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்போவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லேயே டிவி யூனிட், வார்ட்ரோப், காட் வித் பெட், ஏசி, ஃபேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே தீமில் பியூட்டிஃபுல்லான ஃபால் சீலிங்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் தீமோட கான்ட்ராஸ்ட் தீம்லேயே இந்த வாஷ்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு ரூஃப் வரைக்கும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். 10x16 சைஸில் ஸ்பேஷியஸாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்போவில் இந்த பெட்ரூமோட தீமை பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்ஸ் மாதிரி இந்த பெட்ரூம்லையும் ஏசி, பெட் வித் காட், இன்டீரியர்லேயே டிவி யூனிட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபெசிலிட்டிஸோட சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி ஒயிட் அண்ட் கிரே காம்போல சூப்பர்பான ஃபால் சீலிங்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிக்கான கிரீன் கலர் தீம்ல இந்த வாஷ்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு ரூஃப் வரைக்கும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வாஷ் பேசின், கிளாசெட்னு எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரூம் தான் இந்த வீட்டோட 4th பெட்ரூம். 11x20 சைஸில் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பெட்ரூமை வீட்டுக்குள்ளேயே ஒரு மினி ஹோம் தியேட்டராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரெக்லைனர் சோஃபா கம் பெட், லெக் மசாஜர், ஏசின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸோட சூப்பர்பான ஒரு ஹோம் தியேட்டராக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரியல் டைமில் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி இந்த ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பியூட்டிஃபுல்லான இன்டீரியர் ஒர்க்ஸ் அண்ட் ஃபால் சீலிங்கோட டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹோம் தியேட்டரில் ஒரு மினி பார் செட்டப்பும் இவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா தான் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பால்கனி. ஒரு குட்டி ஊஞ்சல் செட்டப் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஃபால் சீலிங்கோட சூப்பர்பாகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி வழியாக செகண்ட் ஃப்ளோரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட செகண்ட் ஃப்ளோர். காரைக்குடி செட்டிநாட் ஸ்டைலில் செமையாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி ஒர்க் அவுட் ஏரியா அண்ட் காரைக்குடி ஸ்டைலில் பார்ட்டி ஹாலும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட டெரஸ் ஏரியா. குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஸ்விம்மிங் டப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு திண்ணை ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெசார்ட் டைப் வில்லாவை நீங்கள் சொந்தமாக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ரீச் பண்ணி பாருங்கள்.